பாவம் பற்றிய கோட்பாடுகள் அல்லது டாக்ட்ரின் ஆஃப் சின், presenting by ரெவரண்ட் டி டேவிட், கேமலியல் பைபிள் காலேஜ், மும்பை, இந்தியா. பாவம் என்ற கருத்து பொதுவாக எதிர்மறையாக பார்க்கப்பட்டாலும் வேதாகமத்தின்படி அதன் விளக்கம் வெறும் தவறு செய்தல் என்பதற்கு அப்பாற்பட்டது. இது கடவுளின் பரிபூரணத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிரான ஒரு மீறல். இது படைப்பு குறித்த அவருடைய நோக்கத்திலிருந்து விலகிச் செல்வதாகும். வேதாகமத்தில் பாவத்தின் விளைவுகள் தெளிவாகச் சித்தரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆதியாகமத்தில் ஆதாம் மற்றும் ஏவாளின் கீழ்ப்படியாமையில் தொடங்கி வெளிப்படுத்துதல் விசேஷத்தில் சாத்தான் அக்கினி கடலில் தள்ளப்படும் வரை இதன் வரலாறு நீள்கிறது. பாவத்தின் வரையறை. பாவம் என்பது பின்வருமாறு புரிந்து கொள்ளப்படுகிறது. கடவுளுக்கு எதிரான குற்றம். இது தேவனுடைய சட்டத்தை மீறுவது, அவருடைய விருப்பத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்வது மற்றும் அவருடைய குணத்தை புறக்கணிப்பதாகும். இது வெறும் விதிகளை மீறுவது மட்டுமல்ல, பரிசுத்தமும் அன்புள்ள தேவனுடனான உறவை முறிப்பதாகும். இலக்கை தவறுதல். பாவம் என்று பெரும்பாலும் மொழிபெயர்க்கப்படும் கிரேக்கச் சொல் ஹாமார்டியா ஆகும். இதன் நேரடிப் பொருள் இலக்கை தவறவிடுதல் அல்லது குறிக்கோளை அடையத் தவறுதல் என்பதாகும். அக்கிரமம். வேதாகமம் பாவத்தை அக்கிரமம் என்றும் விவரிக்கிறது. இது கடவுளின் தெய்வீக சட்டம் மற்றும் ஒழுக்க நெறிகளை மீறுவதை குறிக்கிறது. பாவம் பற்றிய கோட்பாடு கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையக்கருவாகும். பாவத்தை பற்றிய முழுமையான புரிதல் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் பலியின் மகத்துவத்தையும் அவர் மூலம் கிடைக்கும் மன்னிப்பு, இரட்சிப்பு ஆகியவற்றின் தேவையையும் புரிந்து கொள்வது சாத்தியமற்றது. பாவம் என்றால் என்ன? ஹமார்டியாலஜி என்பது பாவம் பற்றிய கோட்பாட்டை பற்றி படிக்கும் ஒரு இறையியல் பிரிவாகும். இது 2 கிரேக்கச் சொற்களிலிருந்து உருவானது. ஹமார்த்தியா என்றால் இலக்கை தவறவிடுதல் அல்லது தவறுதல் என்றும், லோஜியா என்றால் ஆய்வு அல்லது படிப்பு என்றும் பொருள்படும். சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமென்றால் நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவமாகும். 1 யோவான் அதிகாரம் 3:4, ரோமர் அதிகாரம் 3:23. பாவத்தின் ஆரம்பம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் இல்லாமல் பாவத்தின் கோட்பாட்டை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. பாவம் என்ற வார்த்தை முதலில் ஆதியாகமம் அதிகாரம் 4:7 காயின் ஆபேலை கொன்ற நிகழ்வில் தொடங்கி இறுதியில் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 18:5 இந்த உலகின் அரசியல் கட்டமைப்புகள் முழுவதிலும் கடவுளின் முழு கோபத்தையும் கொண்டு வருவதாக முடிகிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் மற்றும் ஏவாளின் கீழ்ப்படியாமையே ஆதிப்பாவம் அல்லது ஒரிஜினல் சின் எனப்படும் மனித குலத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. இது ஒரு தனிப்பட்ட செயல் மட்டுமல்ல, மனித சுபாவம் முழுவதையும் கெடுத்து நாம் அனைவரும் பாவம் செய்யக் காரணமான ஒரு பரம்பரை பாவ இயல்பை ஏற்படுத்தியது. பாவத்தின் விளைவுகள். பாவம் நேரடியாக கடவுளைப் பற்றிய நம் பார்வையை பாதிக்கிறது. இது மனிதர்களின் நடத்தை, நோக்கங்கள், உறவுகள் மற்றும் நித்திய வாழ்க்கை போன்றவற்றின் நிலையை அம்பலப்படுத்துகிறது. பாவத்தில் வாழும் மனிதர்களுக்கு இரட்சிப்பின் தேவை உண்டு என்று வேதாகமம் எச்சரிக்கிறது. ஒருவரின் பாவம் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், திருச்சபை மற்றும் சமூகம் ஆகியவற்றிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்பிரபஞ்சத்தின் முதல் பாவம். பாவம் மனிதர்களிடம் தொடங்கவில்லை. அதன் வேர்கள் மனிதகுலத்தின் படைப்புக்கு முன்பே தேவதூதர்களிடையே ஆழமாக பதிந்துள்ளன. இந்த பாவம் சாத்தான் அல்லது லூசிபர் என்ற தேவதூதனின் பெருமையினால் ஏற்பட்ட வீழ்ச்சியுடன் ஆரம்பித்தது. எசேக்கியேல் அதிகாரம் 28:14-15, ஏசாயா அதிகாரம் 14:12 முதல் 15 வரை. யார் இந்த லூசிபர்? வேதாகமம் லூசிபரை கடவுளின் படைப்பிலேயே மிக அழகான ஞானமுள்ள தேவதூதர்களில் ஒருவனாகச் சித்தரிக்கிறது. அவன் முத்திரை மோதிரத்துக்கு ஒப்பாக சிருஷ்டிக்கப்பட்டான், அதாவது கடவுளுடைய படைப்பின் பரிபூரணத்தை பிரதிபலிப்பவனாக இருந்தான். ஆனால் அவனது இருதயத்தில் பெருமை குடிகொண்டது. தான் கடவுளைப் போல ஆகலாம் அல்லது கடவுளை விட உயர்ந்தவராகலாம் என்ற எண்ணம் அவனுக்குள் எழுந்தது. அவன் கடவுளுக்கு எதிராகச் செயல்பட்டதால் பரலோகத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டான். எனவே லூசிபர் இப்போது தள்ளப்பட்ட தூதன் அல்லது சாத்தான் என்றும், அவனுடைய கூட்டத்தினர் பிசாசுகள் அல்லது டீமன்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். தீய சக்தியான சாத்தான். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம்
ஒன்றில் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம் ஒரு தீய சக்தியின் இருப்பை உணர்த்துகிறது. இந்தச் சர்ப்பம் பின்னர் புதிய ஏற்பாட்டில் தெளிவான அடையாளத்தை பெறுகிறது. சாத்தான் மனிதகுலத்தை பாவத்தில் விழவைக்கும் தனது நோக்கத்திற்காக இந்த சர்ப்ப உருவத்தை பயன்படுத்தினான். இதன் மூலம் கடவுளிடம் செய்த கலகத்தைப் போலவே மனிதகுலத்தையும் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்ய தூண்டி உலகம் முழுவதையும் பாவத்தால் ஆட்கொள்ள வழிவகுத்தான். சாத்தான் மட்டும் ஏன் தண்டிக்கப்பட்டான்? சாத்தான் அல்லது லூசிபர் மட்டும் தண்டிக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் உள்ளன. நேரடியான கலகமும் அகந்தையும். சாத்தான் கடவுளாலேயே பரிபூரணமாக படைக்கப்பட்டவன். அவன் ஒரு தனிப்பட்ட உள்நோக்கத்துடன் கூடிய பெருமையினாலும் கடவுளுக்கு எதிரான நேரடியான கலகத்தினாலும் வீழ்ந்தான். ஏசாயா அதிகாரம் 14 வசனம் 12 முதல் 15 வரை. ஆதாம் மற்றும் ஏவாளின் பாவம் சாத்தானின் வஞ்சகத்தினால் தூண்டப்பட்டது. ஆனால் சாத்தானின் பாவம் அவனது சுய விருப்பத்தினால் ஏற்பட்ட நேரடி கலகமாகவும். அறிவு மற்றும் ஞானம். தேவதூதர்கள் மனிதர்களைக் காட்டிலும் உயர்ந்த அறிவையும் ஞானத்தையும் கொண்டவர்கள். அவர்கள் கடவுளின் மகிமையையும் அவருடைய கட்டளைகளையும் நேரடியாகக் கண்டவர்கள். ஆனால் மனிதர்களோ சாத்தானின் வஞ்சகத்திற்கு ஆளாயினர். மேலும் பாவம் என்றால் என்ன, அதன் முழு விளைவுகள் என்ன என்பது பற்றி அவர்களுக்கு முழுமையான புரிதல் இருக்கவில்லை. சுயாதீன சித்தத்தின் தேர்வு. தேவதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் சுயாதீன சித்தம் உண்டு. ஆனால் தேவதூதர்கள் கலகம் செய்த பின் தங்கள் நிலைக்கு திரும்பவோ அல்லது மனந்திரும்பவோ அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மனிதர்களுக்கோ பாவம் செய்த பிறகும் தேவன் மனந்திரும்பவும் மீட்பை பெறவும் ஒரு வழியை ஏற்படுத்தினார். மீட்புத் திட்டத்தின் நோக்கம். வேதாகமம் வெளிப்படுத்தும் கடவுளின் மீட்புத் திட்டம் மனிதகுலத்திற்காகவே. யோவான் அதிகாரம் 3 வசனம் 16. இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து மனிதர்களுக்காக பலியானார். எபிரேயர் அதிகாரம் 2 வசனம் 16 முதல் 18 வரை. ஆனால் தேவதூதர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது அவர்களை காப்பாற்றவில்லை. மாறாக அவர்களை பரலோகத்திலிருந்து தள்ளிவிட்டு சிலரை கடைசி நியாயத்தீர்ப்பு நாளுக்காக நரகத்தில் கட்டி வைத்திருக்கிறார். 2 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 4. யூதா அதிகாரம் 5 வசனம் 6. இது மனிதகுலத்தின் மீதான அவருடைய விசேஷித்த அன்பை காட்டுகிறது. கடவுளின் படைப்புத் திட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் அப்பாவியாகவும் தூய்மையான இருதயத்தோடும் படைக்கப்பட்டனர். அவர்கள் கடவுளின் செல்லப் பிள்ளைகளாக ஒரு குழந்தை போன்ற மனநிலையுடன் வாழ்ந்தனர். அவர்களுக்குள் குற்ற உணர்ச்சி மற்றும் வெட்கம் என்ற உணர்வுகள் சற்றும் இல்லை. ஏதேன் தோட்டம் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பாதுகாப்பான புகலிடமாக இருந்தது. ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இது அவர்களின் அப்பாவித்தனத்தையும் ஒருவர் மற்றவருடனும் கடவுளுடனும் கொண்டிருந்த முழுமையான வெளிப்படையான உறவையும் எடுத்துக்காட்டுகிறது. அவர்களுக்கு தேவையான அனைத்தும் ஏதேன் தோட்டத்தில் தாராளமாக கிடைத்தன. ஒவ்வொரு நாளும் கடவுள் அவர்களுடன் தோட்டத்திலே உலாவினார். இந்த உறவில் அன்பு, நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதல் மட்டுமே இருந்தது. அவர்களுக்குச் சந்தேகம் இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை. கடவுள் அவர்களுக்குக் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை புசிக்கக் கூடாது என்பது மட்டுமே. ஆதாம், ஏவாள் இருவரும் பகுத்தறிவுடன் படைக்கப்பட்டவர்கள். எது சரி, எது தவறு என்பதை அறியும் ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது. கடவுள் அவர்களை கட்டாயப்படுத்தி தனக்கு கீழ்ப்படிய வைக்கவில்லை. மாறாக அன்பிலிருந்தும் புரிதலிலிருந்தும் வரும் ஒரு மனப்பூர்வமான கீழ்ப்படிதலை அவர் விரும்பினார். மனிதகுலத்தை வெறும் பொம்மைகளாக படைக்காமல் அன்பு செய்யவும், உறவு கொள்ளவும், கடவுளைத் தெரிந்து கொள்ளவும் சுதந்திரமான தேர்வுக்கான திறனுடன் படைத்தது கடவுளின் உன்னதமான திட்டம். மனிதனின் தனித்துவமான அம்சங்கள். ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டபோது அவர்கள் பரிபூரண மனிதர்களாக இருந்தனர். அவர்களுக்குச் சாகாவரம் இருந்தது, அதாவது மரணம் என்பதே இல்லை. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பரிபூரணமானதாகவும் மற்றும் பாவமில்லாததாகவும் இருந்தது. ஏனெனில் பாவம் இந்த உலகத்திற்குள் இன்னும் நுழையவில்லை. இந்த ஆரம்ப கட்டத்தில் மகிமையான கடவுள் அவர்களோடு ஐக்கியமாக இருந்தார். கடவுள் அவர்களுடன் நேரடியாக பேசினார், மேலும் அவர்களுடன் ஒரு நெருங்கிய தந்தை போன்ற உறவை பேணினார்.
கடவுள் ஆதாம் ஏவாளுக்கு தேர்வு செய்யும் உரிமையையும், அதாவது ஃப்ரீவில் கொடுத்திருந்தார். அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியவோ அல்லது கீழ்ப்படியாமல் இருக்கவோ சுதந்திரமாக இருந்தனர். இந்த சுதந்திரம் இல்லாவிட்டால் அவர்களின் அன்பு உண்மையானதாக இருக்காது. கடவுள் அவர்களை ஒரு மனித இயந்திரம் போல உருவாக்கவில்லை. மாறாக அன்புடனும் கீழ்ப்படிதலுடனும் அவருக்குச் சேவை செய்யக்கூடிய சுயாதீனமானவர்களாக உருவாக்கினார். இந்த சுதந்திரத்தை வெளிப்படுத்தவே ஏதேன் தோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு மரத்தின் பழத்தையும் உண்ண அனுமதித்து, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். கடவுள் ஆதாம் ஏவாளுக்கு புசிப்பதற்கு என்று மரக்கறிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார். ஏதேன் தோட்டம் அவர்களுக்குத் தேவையான அனைத்து உணவையும் தாராளமாக வழங்கியது. இது இயற்கையுடன் மனிதர்கள் கொண்டிருந்த பரிபூரண இணக்கத்தை எடுத்துரைக்கிறது. எந்தவிதமான பற்றாக்குறையோ, நோயோ அல்லது வனவிலங்குகளின் அச்சுறுத்தலோ இருக்கவில்லை. கடவுளின் சாயலில் மனிதன், ஆதாமும் ஏவாளும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டார்கள். ஆதியாகமம் அதிகாரம் 1:27. கடவுளின் சாயல் என்பது மனிதர்கள் உடல் ரீதியாக கடவுளைப் போலவே இருக்கிறார்கள் என்பதை குறிப்பதில்லை. ஏனெனில் கடவுள் ஆவியாய் இருக்கின்றார். யோவான் அதிகாரம் 4:24. மாறாக இது மனிதர்களுக்கு கடவுளை பிரதிபலிக்கும் சில குணாதிசயங்களையும் திறன்களையும் அவர் அளித்திருப்பதை குறிக்கிறது. கடவுள் ஆதாமுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதியதால் அவனுக்கு பின்வரும் அம்சங்கள் கிடைத்து மற்ற எல்லா உயிரினங்களையும் விட மிக உயர்ந்த நிலையை அடைந்தான். 1. புத்தி அல்லது இன்டெலெக்ட், சிந்திக்கும் மற்றும் பகுத்தறியும் திறன். 2. உணர்ச்சி அல்லது எமோஷன், உணர்வுகளை வெளிப்படுத்தும் மற்றும் அனுபவிக்கும் திறன். 3. செயல் விருப்பம் அல்லது வில் பவர், தேர்வு செய்யும் மற்றும் முடிவெடுக்கும் திறன். 4. அறநெறி உணர்வு அல்லது மாரல் கான்ஷியன்ஸ், எது சரி எது தவறு என்பதை உணரும் திறன். 5. படைப்பாற்றல் அல்லது கிரியேட்டிவிட்டி, புதியவற்றை உருவாக்கும் திறன். 6. மேலாண்மை செய்யும் திறன் அல்லது ஸ்டியூவர்ட்ஷிப், படைப்பை பாதுகாத்து மேலாண்மை செய்யும் பொறுப்பு. 7. உறவுக்கான திறன் அல்லது ரிலேஷன்ஷிப், கடவுளுடனும் மற்றவர்களுடனும் உறவு கொள்ளும் திறன். 8. மேலாண்மை செய்யும் திறன் அல்லது ஸ்டியூவர்ட்ஷிப், கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் படைக்கப்பட்ட உயிரினங்களை பாதுகாக்கும் பணியையும் கொடுத்திருந்தார். ஆதியாகமம் அதிகாரம் 2:15-17 வரை. நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை தவிர மற்ற எல்லா மரங்களின் கனியையும் உண்ண அவர்களுக்கு உரிமை கொடுத்தார். இது வெறுமனே மனிதன் படைக்கப்பட்டதை அனுபவிப்பவனாக மட்டும் இல்லாமல் படைப்பின் ஒரு பகுதியை பாதுகாக்கும் பொறுப்பாளனாகவும் இருந்தான் என்பதை காட்டுகிறது. இந்த கடமை மனிதன் கடவுளின் படைப்புத் திட்டத்தில் ஒரு செயலில் உள்ள பங்காளியாக இருந்தான் என்பதையும், கடவுளின் பராமரிப்பு குணத்தை பிரதிபலித்தான் என்பதையும் வலியுறுத்துகிறது. கடவுள் மனிதனுக்கு பூமியின் மீது அதிகாரத்தை வழங்கினார். இந்த அதிகாரம் வெறுமனே ஆதிக்கம் செலுத்துவது மட்டுமல்ல, மாறாக அன்பான பராமரிப்பு மற்றும் பொறுப்புடன் கூடிய மேலாண்மையையும் உள்ளடக்கியது. சாத்தானின் தந்திரம். கடவுள் சர்ப்பத்தை படைத்திருந்தார். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் கனியை உண்ணக்கூடாது என்ற கடவுளின் கட்டளையை அறிந்திருந்தனர். இந்த கட்டளை அவர்களின் சுதந்திரமான விருப்பத்தை சோதிப்பதற்காக இருந்தது. ஆனால் அந்த பழத்தில் கடவுள் ஏதோ ஒன்றை குறிப்பிட்டு மறைத்து வைத்திருக்கிறார் என்று சர்ப்பம் ஏவாளை நம்ப வைத்தது. இந்த கனியை புசிப்பவர்கள் அறியாமையிலிருந்து விடுபட்டு கடவுளைப் போலவே நன்மை தீமைகளை அறிந்து வாழ்வீர்கள் என்று ஏமாற்றியது. இது கடவுளின் நற்குணத்தையும் அவருடைய நோக்கங்களையும் கேள்விக்குள்ளாக்கியது. மனிதர்கள் கடவுளைப் போலவே ஞானத்தை பெற முடியும் என்ற பொய்யான நம்பிக்கையை அது விதைத்தது. இது மனிதனின் அகந்தையையும் கடவுளைப் போலவே ஆக வேண்டும் என்ற ஆசையையும் தூண்டியது. பாவ சோதனையின் படிநிலைகள். சர்ப்பம் ஏவாளை நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் கனியை புசிக்கத் தூண்ட கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை மற்றும் ஜீவனத்தின் பெருமை ஆகியவற்றை பயன்படுத்தியது. ஆதியாகமம் அதிகாரம் 3:1-6 வரை. 1 யோவான் அதிகாரம் 2:16. முதலாவதாக ஏவாள் கடவுளின் நல்ல குணாதிசயத்தை சந்தேகித்தாள். இரண்டாவதாக கடவுளுடைய வார்த்தையில் உண்மை இல்லை என்றும் நல்ல காரியத்தை அடைவதற்கு அவர் தடையாயிருக்கிறார், ஆகவே கடவுள் நல்லவர் அல்ல என்றும் நம்பினாள். மூன்றாவதாக அவள் கனியை புசித்தது மட்டுமில்லாமல் ஆதாமையும் புசிக்க வைத்தாள். இதனால் பாவம் உலகத்தில் நுழைந்தது. ஆதியாகமம் அதிகாரம் 2:16-17 வரை. ஆதியாகமம் அதிகாரம் 3:6-7 வரை. இதன் விளைவாக
மனிதகுலம் கடவுளிடமிருந்து பிரிந்து மரணம் மற்றும் போராட்டங்களுக்கு உட்பட்டது. இந்த பாவம் மனித இயல்புக்குள்ளேயே ஊடுருவி ஒவ்வொரு மனிதனையும் பாதித்தது. ஏதேன் தோட்டத்தில் நீதி விசாரணை. பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்திற்கு வந்த கடவுள் ஆதாமை தேடி பல கேள்விகளை கேட்டார். அவை வெறுமனே தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அல்ல, மாறாக ஆழமான அன்புடனும் மனிதர்களை மீண்டும் தம்மிடம் இழுக்கும் நோக்கத்துடனும் கேட்கப்பட்டவை. 1. கடவுளின் கேள்விகள். நீ எங்கே இருக்கிறாய்? இது ஆதாமின் இருப்பிடத்தை கேட்கும் கேள்வி அல்ல, மாறாக அவரது ஆன்மீக நிலையை பற்றிய கேள்வி. பாவம் செய்ததால் ஆதாம் கடவுளிடமிருந்து மறைந்து கொண்டார். மனிதன் தனது பாவத்தால் தன்னை விட்டு விலகிச் சென்ற நிலையை வெளிப்படுத்தவே கடவுள் இந்த கேள்வியை கேட்டார். இது, நீ ஏன் என்னை விட்டு விலகினாய்? உனது மனம் எங்கே இருக்கிறது என்ற அன்பான அழைப்பு. 2. நீங்கள் நிர்வாணமாக இருப்பதாகச் சொன்னது யார்? ஆதாமின் மனதிலும் உணர்வுகளிலும் ஏற்பட்ட மாற்றத்தை வெளிக்கொணர கடவுள் இந்த கேள்வியை கேட்டார். நிர்வாண உணர்வு அவர்களுக்குள் வந்ததன் மூலம் பயம், வெட்கம் மற்றும் குற்ற உணர்வு எப்படி நுழைந்தது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இது மனிதன் தன் பாவத்தால் அடைந்த உளவியல் காயங்களை ஒப்புக்கொள்ளச் செய்வதற்கான ஒரு வழி. 3. நீங்கள் விலக்கப்பட்ட மரத்தின் கனிகளை புசித்தீர்களா? கடவுளின் கட்டளையை மீறிய செயலை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளச் செய்வதற்கான வாய்ப்பை இந்த கேள்வி வழங்கியது. மனிதன் தனது செயலுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம். 4. நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த கேள்வி ஏவாளிடம் கேட்கப்பட்டது. இதன் மூலம் அவர்கள் செய்த பாவத்தின் தீவிரத்தையும் அதன் விளைவுகளையும் அவர்கள் உணர வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். கடவுளின் இந்த கேள்விகள் சர்வ வல்லமையுள்ள ஒருவருக்கு தெரியாத விஷயங்களை கேட்பதற்காக அல்ல, மாறாக அவை மனிதர்கள் தங்கள் பாவத்தை ஒப்புக்கொள்ளவும் மனம் வருந்தவும் மீண்டும் கடவுளோடு உறவாடவும் ஒரு வாய்ப்பை வழங்கும் கேள்விகள். இது மனிதனின் சுதந்திரமான தேர்வுக்கு மதிப்பளிப்பதையும் பாவத்தின் விளைவுகளுக்கு பொறுப்பேற்கும் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் எதிர்கொண்ட போது ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டினார், ஏவாளோ சர்ப்பத்தை குற்றம் சாட்டினாள். இறுதியாக ஆதாம் ஏவாளையும் கடவுளையும் கூட குற்றம் சுமத்தினார். இருவரும் தங்கள் கீழ்ப்படியாமையின் செயலுக்கு கடவுளிடம் நேர்மையாக இருக்கவும் இல்லை, மன்னிப்பும் கேட்கவில்லை. ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டியதோடு நிற்கவில்லை, அவர் கடவுளையும் குற்றம் சாட்டினார். நீர் என்னுடன் இருக்கும்படி தந்த ஸ்திரீ என்ற வார்த்தைகளின் மூலம் இந்த பெண்ணை தனக்கு தந்ததே கடவுள்தான். ஆகையால் இந்த பாவத்திற்கு கடவுளும் ஒரு வகையில் பொறுப்பு என்ற தொனி ஒலித்தது. இங்கு ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டதாக கூறினாலும் தனது செயலுக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் சர்ப்பம் என்ற வெளிப்புற சக்தியை காரணமாக காட்டினார். ஆதாமும் ஏவாளும் தங்கள் தவறை உணர்ந்து அதற்காக வருந்தி மன்னிப்பு கோருவதற்கு பதிலாக ஒருவரையொருவர் குற்றம் சாட்டவும் சாக்குப்போக்கு சொல்லவுமே முயன்றனர். இது மனிதகுலத்தின் வீழ்ச்சியின் மற்றொரு பரிமாணமாகும். கடவுளின் தீர்ப்புகள். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையால் செய்த பாவம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனில் சரி செய்ய முடியாத அளவுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கடவுள் படைப்பின் மீது 4 வகையான தீர்ப்புகளை கூறினார். 1. சர்ப்பத்தின் மீதான தீர்ப்பு. சர்ப்பம் மனித இனத்தை பாவம் செய்ய தூண்டியதால் அது மனித இனத்தால் அழிக்கப்படவும் விலங்கினங்களில் சபிக்கப்பட்ட உயிரினமாகவும் மாறியது. நேர்த்தியாக படைக்கப்பட்ட சர்ப்பமானது தன் வயிற்றின் மூலம் ஊர்ந்து செல்லவும் பூமியின் புழுதியை சாப்பிடவும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. இது அதன் இழிந்த நிலையையும் அற்பமான வாழ்வையும் குறிக்கிறது. 2. பெண் இனத்தின் மீதான தீர்ப்பு. ஏவாள் விலக்கப்பட்ட கனியை புசித்ததோடு தன் கணவனையும் புசிக்க வைத்ததால் அவள் மீது ஒரு தனித்துவமான தீர்ப்பு கூறப்பட்டது. இந்த தீர்ப்பு பெண் இனத்தின் வாழ்விலும் சமூக அமைப்பிலும் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது. பிரசவ வலி அதிகரித்தல். தாய்மை அடைந்து பிரசவத்தின் போது அதிக வலியை அனுபவிக்கும்படியாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் மூலம் மரணம், நோய், துன்பம் போன்றவை உலகிற்குள் நுழைந்தன. பிரசவ வலி என்பது இந்த பாவத்தினால் ஏற்பட்ட இயற்கையான ஒழுங்கின்மையின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. பிரசவ வலி மனிதகுலம் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் ஏற்பட்ட விளைவுகளை தொடர்ச்சியாக நினைவூட்டும் ஒரு அடையாளமாக இருந்தது. ஒவ்வொரு தாயும் இந்த பிரசவ வலியை அனுபவிக்கும்போது பாவத்தால் உலகிற்குள் நுழைந்த துன்பத்தை இது நினைவூட்டுகிறது. கணவனால் ஆளப்படுதல். உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது கடவுளின் அசல் திட்டமான சமத்துவமான உறவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை குறிக்கிறது. இந்த தீர்ப்பின் காரணமாகவே இந்த உலகில் பெண்கள் மீது ஆணாதிக்கமும் பெண்ணடிமைத்தனமும் உண்டாயின. கடவுளின் அசல் படைப்பு நோக்கம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு, பரஸ்பர மரியாதை மற்றும் இணக்கமான உறவை கொண்டதாக இருந்தது. ஆனால் பாவத்தின் விளைவாக
அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டிற்கான போராட்டம் உறவுகளில் நுழைந்து ஒடுக்குமுறைக்கு வழிவகுத்தது. 3. ஆண் இனத்தின் மீதான தீர்ப்பு. ஏவாளின் பேச்சைக் கேட்டு கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதால் ஆதாம் மீதும் அதன் மூலம் முழு மனிதகுலத்தின் மீதும் ஒரு கடுமையான தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பு மனிதனின் அன்றாட வாழ்க்கை, அவனது உழைப்பு மற்றும் அவனது இறுதி முடிவு என அனைத்தையும் பாதித்தது. இதன் விளைவாக சபிக்கப்பட்ட பூமி மனிதனின் கீழ்ப்படியாமையினால் முன்பு செழிப்பாகவும் உழைப்பில்லாத பலனையும் தந்த பூமியே சபிக்கப்பட்டது. போராட்டமான குடும்ப வாழ்க்கை. கீழ்ப்படியாமையானது குடும்ப உறவுகளிலும் பிளவுகளை ஏற்படுத்தியது. இதனால் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுதல் மற்றும் ஆதிக்கம் செலுத்துதல் போன்றவற்றால் குடும்ப வாழ்க்கை ஒரு போராட்டமாக மாறியது. நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி உழைத்தல். இனி மனிதன் தனது வயிற்றை நிரப்ப நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி கடினமாக உழைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. முன்பு தானாக கிடைத்த பலன்கள் இப்போது கடுமையான முயற்சிக்கு பின்னரே கிடைக்கும். வருத்தத்தோடு பலனைச் சாப்பிடுதல். மனிதன் தனது உழைப்பின் பலனை அனுபவிக்கும்போது அதில் ஒரு வருத்தமும் கவலையும் கலந்திருக்கும். அதாவது அதில் முழுமையான திருப்தியோ மகிழ்ச்சியோ இருக்காது. களைப்பு, ஏமாற்றம், குறைபாடு போன்றவை காணப்படும். மரணத்தின் நியாயத்தீர்ப்பு. மரணத்தின் நியாயத்தீர்ப்பும் மனிதன் மீது கொடுக்கப்பட்டது. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பு மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்குத் திரும்புவாய் என்று கடவுள் கூறினார். மண்ணுக்குத் திரும்புதல். கடவுள் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். ஆனால் பாவத்தின் காரணமாக அவன் தனது சரீர வாழ்க்கையின் முடிவில் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவான் என்று நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. இது சரீர மரணம் மனித வாழ்வின் ஒரு தவிர்க்க முடியாத பகுதியானது என்பதை குறிக்கிறது. நித்திய வாழ்வின் இழப்பு. பாவத்திற்கு முன் மனிதன் மரணத்தை அறியாதவன். அவனது உடல் அழியாதது. ஆனால் பாவம் உலகிற்குள் நுழைந்ததும் உடல்நலக் குறைபாடுகள், நோய், முதுமை போன்றவை அனைத்தும் வந்து இறுதியில் உடல் மரணத்திற்கு இட்டுச் செல்கின்றன. இதுவே பூவுலக வாழ்வின் நிரந்தர முடிவாகும். பூமிக்கு நியாயத்தீர்ப்பு. ஆதாம் ஏவாளின் மீறுதலினால் அற்புதமாக படைக்கப்பட்ட பூமியும் சபிக்கப்பட்டது. கடவுள் ஆதாம் ஏவாளை தம்முடைய சாயலில் படைத்திருந்தால் அவர்களை நேரடியாகச் சபிக்கவில்லை. மாறாக மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட பூமியைச் சபித்தார். மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். அவனது வாழ்வு பூமி மற்றும் அதன் வளங்களுடன் பின்னி பிணைந்திருந்தது. ஆகவே மனிதன் பாவம் செய்தபோது அவனுடன் பிரிக்க முடியாதபடி இணைந்திருந்த பூமியும் அவனது செயலின் விளைவுகளைச் சந்திக்க நேர்ந்தது. இது ஒரு வகையான செயல் விளைவு அல்லது காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆகும். மனிதன் தனது கட்டுப்பாட்டில் இருந்த பூமியின் மீது கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் செயல்பட்டதால் பூமியும் அதன் மூலமே தண்டனையைப் பெற்றது. இந்தச் சாபத்தின் விளைவாக இனி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மனிதர்கள் அவ்வளவு எளிதாக அனுபவிக்க முடியாதபடி மாறியது. ஆதியாகமம் 3:18 கடவுள், அது உனக்கு முள்ளையும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளைச் சாப்பிடுவாய் என்று கூறினார். முன்பு மிக எளிதாக கிடைத்த உணவும் வளங்களும் இப்போது கடின உழைப்பு மற்றும் வியர்வையின் மூலமே கிடைக்கின்றன. விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி மிகவும் சவாலானதாக மாறியது. முள்ளும் குறுக்கும் மனிதனின் முயற்சியை தடுத்து அவனது விளைச்சலை குறைத்து அவனது உழைப்புக்கு தடையாக அமைந்தன. இவ்வாறு மனிதனின் கீழ்ப்படியாமையினால் படைக்கப்பட்டவைகள் எல்லாம் நியாயத்தீர்ப்பு அடைந்தன. மனிதனைத் தவிர மற்ற படைப்புகள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகவில்லை. ஆனாலும் மனிதனின் பாவத்தால் அவை பாதிக்கப்பட்டு சாபத்தின் கீழ் வந்தன. இது பாவம் எவ்வளவு தூரம் பரவி முழு படைப்பையும் மாசுபடுத்தியது என்பதை காட்டுகிறது. இது உடல் ரீதியான மரணம் மட்டுமல்லாமல் கடவுளுடனான நித்திய உறவில் ஏற்பட்ட ஆன்மீக மரணத்தையும் குறிக்கிறது. ஆதியாகமம் 3:8-10. ஆன்மீக மரணம் என்பது கடவுளின் ஜீவனுள்ள பிரசன்னத்திலிருந்து பிரிந்து போவதாகும். இந்த ஆன்மீக மரணத்தின் தொடர்ச்சியாக மரித்தபின் கடவுளுடன் நித்தியமாக பிரிந்திருப்பதே நித்திய மரணம் என்று வேதாகமம் போதிக்கிறது. இது நரகத்தை, அதாவது கடவுளின் பிரசன்னத்திலிருந்து நிரந்தரமாக விலக்கப்பட்ட ஒரு நிலையை குறிக்கிறது. ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றம். ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமையின் விளைவாக கடவுள் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். இதன் முக்கியத்துவம் பின்வருமாறு: ஜீவ விருட்சத்தை ஈழத்தல். ஏதேன் தோட்டத்தில் நித்தியமான வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்த ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது. பாவம் செய்த மனிதன் நித்தியமாக பாவ நிலையில் வாழக்கூடாது என்பதற்காக கடவுள் அவர்களை அந்த மரத்திலிருந்து தடுத்தார். நித்திய மரணத்தை தவிர்ப்பது முக்கியம் என்றாலும் நித்திய பாவ வாழ்வை தடுப்பதும் கடவுளின் நியாயமான செயலாக இருந்தது. இதனால் மனிதன் நித்திய ஜீவனை இழந்து மரணத்திற்கு உட்பட்டான். அன்றாட ஆகாரத்திற்காக உழைக்கும் நிலை.
ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் உழைப்பின்றி ஆகாரம் உண்டனர். ஆனால் வெளியேற்றப்பட்ட பிறகு அவர்கள் தங்கள் அன்றாட ஆகாரத்திற்காக உழைத்துச் சாப்பிடும் நிலையை கடவுள் நியமித்தார். பூமியின் சாபம் காரணமாக நீ உன் ஆயுள் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதின் பலனை புசிப்பாய் என்று கூறப்பட்டது. இது அவர்களின் வாழ்நாள் முழுவதும் கடின உழைப்புடன் பிணைக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்திற்கு பாதுகாப்பு. பாவம் செய்த மனிதர்கள் பக்க வழியாய் ஏதேன் தோட்டத்திற்குள் நுழைந்து விடாதபடி கடவுள் சுடரொளி பட்டயத்தை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் தேவதூதர்களை காவலுக்கு நியமித்தார். இது மனிதன் கடவுளிடமிருந்து எவ்வளவு தூரம் விலகிவிட்டான் என்பதன் ஒரு குறியீடு. இந்த பாதுகாப்பு ஏற்பாடு பாவம் செய்த மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து நித்திய பாவ வாழ்வை பெறுவதை தடுத்தது. உளவியல் தாக்கங்கள். உலகத்தில் பாவம் நுழைந்ததால் ஆதாம் ஏவாளின் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தனர். அவர்களுக்குள் குற்ற உணர்ச்சியும் ஒருவரை ஒருவர் பார்க்க வெட்கமும் ஏற்பட்டதால் அத்தி இலைகளால் தங்கள் நிர்வாணத்தை மறைத்துக் கொண்டனர். மேலும் பயத்தினால் கடவுளை பார்க்கவும் விரும்பவில்லை. ஆதியாகமம் 3:9-10. இந்த மறைத்தல் செயல் வெறும் உடல் ரீதியான நிர்வாணத்தை மறைப்பது மட்டுமல்ல, அது அவர்களின் உள்மன அழுத்தத்தையும் தாழ்வு மனப்பான்மையையும் வெளிப்படுத்தியது. முன்பு கடவுளுடன் எந்த தடையுமின்றி உரையாடியவர்கள் இப்போது பயத்தினால் அவரை விட்டு விலகி ஓடினர். மனிதர்கள் குற்ற உணர்வு மற்றும் வெட்கம் ஆகிய 2 உணர்வுகளையும் அனுபவிக்க கடவுள் விரும்பவில்லை. ஆனால் கீழ்ப்படியாமையினால் இந்த உணர்ச்சிகள் வெளிப்பட்டு மனித மனதின் அடிப்படை அமைப்பிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தின. இந்த உணர்ச்சிகள் மனதளவில் மட்டும் நின்றுவிடவில்லை. அவை மனித உறவுகளிலும் சமூகத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. வெட்கமும் குற்ற உணர்ச்சியும் ஒருவரை மற்றவர்களிடமிருந்து அந்நியப்படுத்தவும் தனிமைப்படுத்தவும் வழிவகுத்தன. மனிதன் தனது உண்மை நிலையை மறைக்கவும் போலியான முகமூடிகளை அணியவும் ஆரம்பித்தான். இது சமூகத்தில் பொய், ஏமாற்றுதல் மற்றும் நம்பிக்கையின்மை போன்ற பல தீய விளைவுகளுக்கு வித்திட்டது. ஆனாலும் இந்த பாவத்தின் கொடிய விளைவுகளிலிருந்து மனிதனை மீட்க அத்தி இலைகளை விடச் சிறந்ததும் நிலையானதுமான தோலாடைகளை கடவுள் அவர்களுக்கு அணிவித்தார். இது வெறும் உடல் ரீதியான மறைப்பு மட்டுமல்ல, பாவத்தினால் உண்டான வெட்கம், குற்ற உணர்வு மற்றும் பயம் ஆகியவற்றிலிருந்து விடுதலையையும் மீட்கப்படுவதற்கான ஒரு அடையாளத்தையும் குறிக்கிறது. பாவத்தின் விளைவுகள். சுதந்திர இழப்பு. கீழ்ப்படியாமையினால் மனிதகுலம் தனது சுதந்திரத்தை இழந்து சுய கட்டுப்பாட்டை பறிகொடுத்தது. 3 விதமான மரணங்கள். ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய கட்டளைக்கு எதிரான பாவத்தைச் செய்வதற்காக கதவை திறந்தபோது 3 விதமான மரணங்கள் மனித குலத்திற்கு நேர்ந்தன. சரீர மரணம். மனிதகுலம் அனைத்தும் சாகாவரம் பெற்றவர்களாக ஏதேன் தோட்டத்தில் வாழப் படைக்கப்பட்டார்கள். ஆனால் ஆதாம் ஏவாளின் மீறுதலினால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதால் சரீர மரணம் உண்டானது. ஆதியாகமம் அதிகாரம் 5:5, ரோமர் அதிகாரம் 6:23. ஆவிக்குரிய மரணம். ஆதாம் ஏவாள் மீறுதல்கள் கடவுளோடு கொண்டிருந்த ஐக்கியத்தை பிரித்தன. இதனால் ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. ஆதியாகமம் அதிகாரம் 3:23. இது கடவுளிடமிருந்து அந்நியப்பட்டு உண்மையான ஆவிக்குரிய வாழ்வும் அவருடனான தொடர்பும் இல்லாத நிலையை குறிக்கிறது. நித்திய மரணம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் இரட்சிக்கப்படாத மக்கள் அனைவரும் இறுதி நியாயத்தீர்ப்பு நாளில் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். இதுவே நித்திய மரணமாகும். வெளிப்படுத்துதல் 21:8. முழுமையான பரிசுத்தக் குறைவு அல்லது டோட்டல் டெப்ராவிட்டி. பாவம் மனித இயல்பின் ஒவ்வொரு அம்சத்தையும், மனம், விருப்பம், உணர்ச்சிகள் மற்றும் சரீரத்தையும் சீரழிக்கிறது. அதாவது மனிதர்கள் எவ்வளவு மோசமாக இருக்க முடியுமோ அவ்வளவு மோசமாக இல்லாவிட்டாலும் அவர்களின் ஒவ்வொரு பகுதியும் பாவத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. பாவம் கடவுளுக்கு முன்பாக குற்ற உணர்வை தருகிறது. இது மனித குலத்தை அவருடைய நீதியான தீர்ப்புக்கும் கண்டனத்திற்கும் உள்ளாக்குகிறது. இழந்த சாயல். ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்டபோது அவர்கள் பரிசுத்தமானவர்களாகவும் கடவுளின் சாயலை முழுமையாகவும் கொண்டிருந்தனர். எந்தவிதமான பாவம், குற்றம் அல்லது வெட்கமும் அவர்களுக்குத் தெரியாது. அவர்கள் கடவுளுடன் நேரடி, தடையற்ற உறவில் இருந்தனர். ஆனால் கீழ்ப்படியாமையின் மூலம் இந்த பரிசுத்த நிலை உடைந்தது. அவர்கள் தங்கள் உள் அமைதியில் இருந்த தூய்மையையும் வெளிப்படையான மகிழ்ச்சியையும் இழந்தனர். அவர்களின் வீழ்ச்சியினால் எல்லா மனிதர்களும் பாவிகளாக்கப்பட்டனர். ரோமர் அதிகாரம் 5:17-18 வரை. இதன் பொருள், ஆதாம் ஏவாள் செய்த பாவம் அவர்களுக்குள் மட்டும் நின்றுவிடாமல் அவர்கள் மூலம் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் கடத்தப்பட்டது. இந்த வீழ்ச்சி மனித குலத்திற்குள் பாவத்தின் ஆளுகையை கொண்டு வந்தது. இதன் விளைவாக மனிதர்கள் முற்றிலுமாக கடவுளின் சாயலை இழந்தார்கள் என்பது கடவுளின் பரிபூரண குணாதிசயங்களான நீதி, பரிசுத்தம், அன்பு போன்ற பண்புகளை
தங்கள் வாழ்வில் முழுமையாக வெளிப்படுத்தும் திறனை இழந்தார்கள் என்பதாகும். பாவத்தின் பரவல் ரோமர் 5:12 கூறுவது போல, ஒரே மனுஷனாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்தது, பாவத்தினாலே மரணமும் பிரவேசித்தது. இவ்விதமாய் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது. இது ஆதாமின் பாவம் எப்படி உலகளாவியதாக மாறியது என்பதையும், அதன் விளைவாக மரணத்தின் ஆளுகையும் எவ்வாறு மனித குலம் முழுவதும் பரவியது என்பதையும் விளக்குகிறது. இந்த ஆழமான இழப்பும் பாவத்தின் பரவலும் மனித குலத்திற்கு ஒரு பெரிய தேவையை ஏற்படுத்தியது. அது இரட்சிப்புக்கான தேவை. கடவுளின் சாயலை மீட்டெடுக்கவும் பரிசுத்தத்தையும் மகிழ்ச்சியையும் மீண்டும் பெறவும் ஒரு மீட்பர் தேவைப்பட்டார். பாவத்தின் வகைகள் கிறிஸ்தவ இறையியல் பாவத்தை பல்வேறு வகைகளாக பிரிக்கிறது. 1. ஆதிப்பாவம் அல்லது ஒரிஜினல் சின். இது ஆதாமின் வீழ்ச்சியால் அனைத்து மனிதர்களுக்கும் பரம்பரையாக கடத்தப்படும் பாவம் செய்யும் இயல்பும் பாவத்திற்கான நாட்டமுமாகும். 2. சார்பு பாவம் அல்லது இம்ப்யூட்டட் சின். ஆதாமின் பாவத்தின் குற்றமானது அவனது சந்ததியினர் அனைவருக்கும் சார்பாக கணக்கிடப்படுகிறது. ஒரே மனுஷனால் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. இவ்விதமாக எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது. ரோமர் 5:12 கூறுகிறது. 3. தனிப்பட்ட பாவம். இவை ஒவ்வொரு தனிநபரும் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் செய்யும் பாவச் செயல்களாகும். ஒன்று செய்யும் பாவங்கள் அல்லது சின்ஸ் ஆஃப் கமிஷன், உதாரணமாக பொய், திருட்டு, கொலை அடங்கும். மற்றொன்று செய்யத் தவறிய பாவங்கள் அல்லது சின்ஸ் ஆஃப் ஒமிஷன், உதாரணமாக தேவைப்படுபவர்களுக்கு உதவத் தவறுவது, கடவுளை துதிக்கத் தவறுவது என வகைப்படுத்தப்படுகின்றன. மரணப் பாவங்கள் அல்லது மார்டல் சின்ஸ். இவை முழு அறிவோடும் திட்டமிட்ட சம்மதத்தோடும் செய்யப்படுபவை. உதாரணமாக கடவுள் நிந்தனை, கொலை, விபச்சாரம் ஆகியவை அடங்கும் வெனியல் பாவங்கள் அல்லது வீனியல் சின்ஸ். இவை மரணப் பாவத்திற்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத பாவங்கள். அவை கடவுளுடனான உறவை காயப்படுத்துகின்றன. உதாரணமாக புறங்கூறுதல், மரியாதை குறைவு, சிறிய பொய்கள் அடங்கும். 7 பெரும் பாவங்கள் அல்லது 7 டெட்லி சின்ஸ். இவை தானாகவே பாவங்கள் அல்ல என்றாலும் மற்ற பாவங்களுக்கு வழிவகுக்கின்றன. அவை பெருமை, பேராசை, காமம், பொறாமை, பெருந்தீனி, கோபம் மற்றும் சோம்பல் ஆகியவையாகும். ஆதாமும் ஏவாளும் கடவுளின் கட்டளையை மீறியதால் உண்டான பாவம் மனிதகுலம் அனைத்தையும் பாதித்தது. இதன் காரணமாக நாம் கடவுளின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளாகி ஆதாம் வழியாக பாவத்தை சுதந்தரித்தோம். இதனால் கடவுளோடு நாம் கொண்டிருந்த உறவில் பாதிப்பு ஏற்பட்டது. ரோமர் 5:12-14 வரை. மனிதகுலத்தில் பாவம் 2 முக்கிய வகைகளில் பரவியது. 1. மனிதனின் விந்தணு மூலம் பரவுதல் அல்லது பயாலஜிக்கல் அண்ட் ஜீனியாலஜிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சின். ஆதாம் ஏவாளின் மூலம் பிறந்த சந்ததியினரிடையே ஒரு உயிரியல் மற்றும் பரம்பரை தொடர்பு இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது அவர்கள் வழியாய் வந்த சந்ததியும் ஆதாமிற்குள் இருந்ததால் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். சங்கீதம் 51:5 மற்றும் ரோமர் 3:23. இது ஒரு பெற்றோருக்குள்ளிருக்கும் மரபணு குறைபாடு எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறதோ அதுபோல பாவ இயல்பு மனிதகுலத்துக்குள் கடத்தப்பட்டது. மற்றொன்று கூட்டாட்சி தலைமை முறைமை அல்லது ஃபெடரல் ஹெட்ஷிப். ஆதாமும் ஏவாளும் மனிதகுலத்தின் பிரதிநிதிகளாக அல்லது ஃபெடரல் ஹெட்ஸ் ஆக இருந்தார்கள். அவர்கள் பாவம் செய்தபோது அவர்கள் செய்த பாவமும் அதன் விளைவுகளும் அவர்களுடைய சந்ததியினருடைய கணக்கிலும் சேர்த்து கொள்ளப்பட்டது. ரோமர் 5:12-19 வரை. உதாரணமாக, ஒரு நாட்டின் தலைவர் செய்யும் தவறு அந்த நாட்டின் எல்லா குடிமக்களையும் பாதிக்கிறது. அதுபோல மனிதகுலத்தின் ஆதி பிரதிநிதியான ஆதாம் செய்த பாவம் அவனுக்கு பின்வந்த எல்லா சந்ததியினர் மீதும் சட்ட ரீதியாக கணக்கிடப்பட்டது. இதனால் நாம் பிறக்கும்போதே கடவுளுக்கு முன்பாக பாவிகளாக பிறக்கிறோம். இந்த 2 முறைகளில் பாவம் உலகம் முழுவதும் பரவி ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கின்றது. பாவத்தின் விளைவு. ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம் 2 முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்தியது. ஆதி பாவம் அல்லது ஒரிஜினல் சின் மற்றும் சார்பு பாவம் அல்லது இம்ப்யூட்டட் சின். 1. ஆதிப்பாவம். கியோபி 4ஆம் நூற்றாண்டில் புனித அகஸ்டின் ஆதிப்பாவம் கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினார். ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தினால் மனிதகுலம் உண்மையான நீதியிலிருந்தும் கடவுளுடனான ஐக்கியத்திலிருந்தும் தனிமைப்படுத்தப்பட்டது. இதன் விளைவாக அவர்களின் ஆவி, ஆத்துமா மற்றும் சரீரத்தில் களங்கம் ஏற்பட்டது. இதன் மூலமாக நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம். இதுவே ஆதிப்பாவம் என்று அழைக்கப்படுகிறது. ஆதிப்பாவத்தின் முக்கியத்துவம். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களும் செயல்பாடுகளும்
கடவுளின் தார்மீக நெறிகளுக்கு எதிராக இருக்கின்றன. மனிதனின் வீழ்ச்சியானது அவர்களுடைய இயல்பான நிலையில் சிறிதளவு கூட தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால், அது கடவுளுடைய கிருபையிலும் மீட்பின் திட்டத்திலும் குறைந்த அளவே முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் இந்த வீழ்ச்சி மனிதகுலத்தின் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால், அது மனிதகுலத்திற்கு கடவுளின் கிருபையிலும் மீட்பின் திட்டத்திலும் அதிக முக்கியத்துவத்தை கொண்டிருக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. ஆதி பாவக் கோட்பாடு மனிதனின் நிலை எவ்வளவு மோசமானது என்பதையும், கடவுளின் கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் மீட்புப் பணியும் எவ்வளவு அவசியமானது என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகிறது. மனிதன் தனது சொந்த முயற்சியால் தன்னை மீட்டுக்கொள்ள முடியாது என்பதை ஆதி பாவம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இதுவே கடவுளின் இரட்சிப்புத் திட்டத்தின் தேவையை வலியுறுத்தும் அடிப்படையாகும். சார்பு பாவம் அல்லது இம்ப்யூட்டட் சின், இம்ப்யூட்டேஷன் என்ற வார்த்தை லத்தீன் மொழியில் இம்ப்யூட்டாரே என்ற பதத்தில் இருந்து வந்தது. இதன் பொருள் ஒருவரின் கணக்கில் சேர்த்துக் கொள்வது என்பதாகும். ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் நிமித்தமாக பாவம் அவர்களுடைய கணக்கில் மட்டுமல்ல, அவர்களுடைய சந்ததியில் வந்த ஒவ்வொருவருடைய கணக்கிலும் வந்து சேர்ந்தது. ரோமர் 5:8. ஏனெனில் நாம் ஆதாமிற்குள் பிறந்ததால் பாவம் செய்கிறோம். 1 கொரிந்தியர் 15:22. இந்த பாவத்தின் மூலம் குற்ற உணர்ச்சியும் அவமானமும் வெட்கமும் உண்டாயின. நாமும் தவறு செய்யும்போது இந்த உணர்வுகளை அனுபவிக்கிறோம். இது நாம் கடவுளோடு கொண்டுள்ள உறவில் பெரிய தடையையும் நம்முடைய குணாதிசயத்தில் எதிர்மறையான மாற்றங்களையும் கொண்டு வருகிறது. இதுவே சார்பு பாவமாகும். மனிதனின் பாவ இயல்பு, கடவுளுக்கு விரோதமான ஆதாமின் மீறுதல் மூலமாக பாவம் இந்த உலகத்திற்குள் நுழைந்தது. ரோமர் 5:12. இதன் காரணமாக பாவம் மனிதகுலம் அனைத்திற்கும் கடந்து செல்கிறது. இந்த ஆதிப்பாவம் சந்ததி சந்ததியாக ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடந்து வந்து ஒரு கொடிய தொற்று நோய் போல எல்லா காலத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் தொற்றிக் கொண்டு வருகிறது. இதனால் கடவுளுடைய தண்டனைக்கு ஏதுவான பாவம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. ரோமர் 3:19, எண்ணாகமம் 32:23. மனிதனின் பாவ இயல்பு என்பது நாம் பிறக்கும்போதே பாவம் செய்வதற்கான ஒரு உள்ளார்ந்த நாட்டத்துடன் பிறக்கிறோம் என்பதை குறிக்கிறது. இது ஆதாமின் வீழ்ச்சியின் நேரடி விளைவாகும். நாம் பாவம் செய்கிறோம் ஏனெனில் நாம் பாவ இயல்புடன் பிறந்திருக்கிறோம். இது நம்முடைய சிந்தனைகள், வார்த்தைகள் மற்றும் செயல்களை பாதிக்கிறது. மனிதனில் சேதமடைந்த கடவுளின் சாயல். கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் மனிதகுலத்தின் பிரதிநிதிகளாக படைத்தார். அவர்கள் கடவுளின் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் துரோகம் செய்ததால் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனின் இயல்பில் பெரிய சிதைவு உண்டானது. இதனால் மனிதர்களின் சுபாவம் முற்றிலும் மாறிற்று. எபேசியர் 4:18-19. மனிதகுலத்தின் கீழ்ப்படியாமையினால் பல எதிர்மறை விளைவுகள் ஏற்பட்டன. புத்தி இழப்பு, மனிதனின் புரிந்து கொள்ளும் திறன் மங்கியது. மனசாட்சியை விற்றுப்போடுதல், சரியானதை அறியும் மனசாட்சி மழுங்கியது. விருப்ப சக்தியை இழந்தல், கடவுள் விரும்பியபடி செயல்படும் விருப்பம் பலவீனமடைந்தது. ரோமர் 1:28. மனிதர்களின் இருதயம் கடினமடைந்துவிட்டது. எபேசியர் 4:18. மனிதர்கள் தங்கள் சுதந்திரத்தை இழந்தார்கள். பிரசங்கி 7:39. பாவத்தின் விளைவாக மனிதகுலத்திற்கு பல எதிர்மறையான மாற்றங்கள் உண்டாயின. கடவுளின் சித்தம் முழுவதையும் அறிந்து கொள்ள முடியாமல் போனது. உபாகமம் 29:29. கௌரவம், பரிசுத்தம், மகிழ்ச்சி ஆகியவற்றைத் தொலைத்து குற்ற உணர்வுகளுக்குள் சிக்கிக் கொண்டது. கிளர்ச்சி, அவமானம், கோபம், தீமை மற்றும் பாவ அடிமைத்தனம் உண்டானது. இயற்கையே மனிதனுக்கு விரோதமாக மாறியது. இந்த வீழ்ச்சிக்குப் பிறகு மனிதகுலமானது ஆவிக்குரிய வாழ்க்கையை விட இவ்வுலக சிற்றின்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்ததால் பூமி முழுவதும் சீர்கெட ஆரம்பித்தது. கடவுளுடனான உறவின் இழப்பு. கடவுளுக்கு எதிரான மீறுதலின் காரணமாக மனிதன் கடவுளோடு கொண்டிருந்த உறவு பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மனிதன் தனது தார்மீக தூய்மையையும் இழந்துவிட்டான். இதனால் மனிதனால் கடவுளின் பரிசுத்தத்தையும் மகிமையையும் முழுமையாக வெளிப்படுத்த முடியாது. ஆகவேதான் மனிதனிடமிருந்து அன்பு வெளிப்படுவதைக் காட்டிலும் அவனுடைய சுயநலமே மேலோங்கி வெளிப்படுகிறது. இது மனித இயல்பில் ஏற்பட்ட அடிப்படை மாற்றத்தை காட்டுகிறது. கடவுளின் அன்பு. ஆதாம் ஏவாளின் மீறுதலுக்குப் பின்னரும் கடவுள் அவர்களைத் தேடி வந்தார். ஆதியாகமம் 3:8-10-11. இது மனிதன் இன்னும் கடவுளின் சாயலில் இருக்கிறான் என்பதையும் அந்தச் சாயல் முழுவதும் சிதைந்து போகவில்லை என்பதையும் காட்டுகிறது. மனிதர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தாலும் அவர்களில் இன்னும் போதுமான அளவு கடவுளின் சாயல் இருக்கத்தான் செய்கிறது. இதன் காரணமாக மனிதர்கள் அன்பு செய்ய, படைக்க, பகுத்தறிய மற்றும் கடவுளுடன் உறவு கொள்ளும் அடிப்படை திறனை முழுமையாக இழக்கவில்லை.
ஆனால் ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சிக்கு முன்பு இருந்த கடவுளின் சாயலை விட இப்போது குறைவான கடவுளின் சாயலிலேயே இருக்கிறோம். இந்தச் சிதைவு பாவத்தின் விளைவாக ஏற்பட்ட ஒரு காயமே தவிர முழுமையான அழிவு அல்ல. இதன் காரணமாக அருந்து போன உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கடவுளின் மாறாத அன்பும் இரக்கமும் காரணமாகவே இந்த வாய்ப்பு சாத்தியமாகிறது. மனிதனில் எஞ்சியிருக்கும் இந்த கடவுளின் சாயல் மீட்பின் தேவைக்கான ஒரு பாலமாகவும் மனிதன் மீண்டும் கடவுளை தேட முடியும் என்பதற்கான நம்பிக்கையாகவும் விளங்குகிறது. முழுமையான தேவ சாயல் இழப்பு அல்லது டோட்டல் டிப்ராவிட்டி என்றால் என்ன? ஆதாமிலிருந்து வந்த எல்லா மனிதர்களும் ஆதி பாவத்தால் முற்றிலும் தேவ சாயலை இழந்தவர்களாக பிறக்கிறார்கள். கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் இப்போது அச்சாயலை இழந்ததால் முழுவதுமாகச் சீரழிந்த நிலையில் காணப்படுகிறான். இதன் காரணமாக உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் தார்மீக ரீதியாக பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். இதன் பொருள் என்னவென்றால் மனித இயல்பின் ஒவ்வொரு பகுதியும் மனம், விருப்பம், உணர்ச்சிகள் மற்றும் சரீரம் பாவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது மனிதர்கள் எவ்வளவு மோசமாக இருக்க முடியுமோ அவ்வளவு மோசமாக இருப்பார்கள் என்பதல்ல. மாறாக அவர்களின் இயல்பு முழுவதுமே பாவத்தால் கரைபட்டுள்ளது என்பதையே குறிக்கிறது. மொத்த இயலாமை அல்லது டோட்டல் இனபிலிட்டி. மொத்த இயலாமை என்பது முழுமையான தேவசாயல் இழப்பால் ஏற்பட்ட ஒரு விளைவாகும். மனிதன் சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அறிவு ரீதியாகச் சிறப்பாகச் செயல்படக்கூடும். ஆனால் இவை கடவுளோடு கொண்டிருந்த உறவில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டுவர முடியாது. ஏனெனில் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்துப்போன நிலையில் காணப்படுகிறான். இயற்கையாகவே மனிதனுக்குள் கடவுளின் ஜீவ சுவாசம் இருந்தாலும் அவன் தேவ சாயலை இழந்ததால் தானாகவே தன்னை மீண்டும் சீர்படுத்த முடியாது. அதாவது கடவுளின் உதவியும் கிருபையும் இல்லாமல் மனிதன் தன்னைத்தானே பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள முடியாது. கடவுளின் தலையீடு இல்லாமல் மனிதன் பாவத்தின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள இயலாத நிலையில் இருக்கிறான் என்பதை இந்த கோட்பாடு வலியுறுத்துகிறது. இதுவே கடவுளின் இரட்சிப்பின் அவசியத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகிறது. இரட்சிப்பு மனிதன் தன்னுடைய சுய முயற்சியினால் இரட்சிப்பை சம்பாதிக்கவோ அல்லது பெற்றுக்கொள்ளவோ முடியாது. கடவுள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தலையிட்டு அவனை மாற்றும்போதுதான் அவன் இரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வர முடியும். இல்லையேல் எந்த ஒரு மனிதனும் தானாகவே இரட்சிப்பை கொண்டுவர முடியாது. இதற்கு கடவுளின் கிருபை இருக்க வேண்டும். தீத்து 3:5, எபேசியர் 2:8. மனிதன் எவ்வளவுதான் அறநெறி தவறாமல் வாழ்ந்தாலும் அல்லது நல்ல செயல்களைச் செய்தாலும் அவனது பாவ இயல்பு கடவுளின் பரிசுத்தத்திற்கு முரணாகவே இருக்கும். எனவே இரட்சிப்பு என்பது மனிதனின் தகுதியாலோ அல்லது செயலினாலோ வருவதில்லை. மாறாக கடவுளின் நிபந்தனையற்ற கிருபையால் மட்டுமே சாத்தியமாகும். தேவசாயல் இழப்பும் இரட்சிப்பும். பாவத்தின் காரணமாக மனிதனில் காணப்பட்ட கடவுளின் சாயலில் பெரிய சேதம் ஏற்பட்டாலும் மனிதர்கள் முழுவதுமாக தேவ சாயலை இழந்துவிட்டார்கள் என்பது பொருளல்ல. ஏனெனில் இன்னும் கடவுளின் ஜீவ சுவாசம் மனிதனுக்குள் இருக்கிறது. யாக்கோபு 3:9. மனிதன் கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்டாலும் இன்னமும் கடவுளின் சாயல் அவனுக்குள் இருக்கத்தான் செய்கிறது. யோவான் 3:16. இந்த குறைபாடுள்ள சாயல் இருந்தாலும் கடவுள் மனிதகுலத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக நாம் இன்னமும் மீட்கப்படும் நிலையில்தான் இருக்கிறோம். ஆகவே மனிதர்கள் கடவுளின் கிருபையினால் இரட்சிக்கப்பட முடியும். எபேசியர் 1:7, ரோமர் 7:23. இதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே அருந்து போன உறவை மீண்டும் நிலைநாட்டினார். இது கடவுளின் அளவற்ற அன்பின் வெளிப்பாடாகும். ஏனெனில் அவர் பாவிகளை நீதியாக்க ஒரு வழியை ஏற்படுத்தினார். பாவத்தின் கணக்கு இயேசு கிறிஸ்துவில். ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தில் நமக்கு எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய சார்பாக அவருடைய நீதியை கொடுத்திருக்க முடியாது. ரோமர் 5:18, 1 கொரிந்தியர் 15:22. ஆனால் மனிதகுலத்தின் பாவங்கள் யாவும் இயேசுவின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு கல்வாரி சிலுவை மூலம் தீர்த்து வைக்கிறார். ஆதாமிற்குள் எல்லோரும் மரிப்பது போல கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்பட்டோம். ரோமர் 4:25. 2 வகையான பாவங்கள். கிறிஸ்தவ இறையியலில் பாவம் என்பது கடவுளின் கட்டளைக்கு எதிராகச் செய்யப்படும் செயல். இந்த அடிப்படையில் பாவம் 2 முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஜென்ம பாவம், ஒரிஜினல் சின், மற்றும் தனிப்பட்ட பாவம், பர்சனல் சின். ஜென்ம பாவம், ஒரிஜினல் சின், இது மனிதர்கள் பிறக்கும்போதே கொண்டு வரும் ஒரு நிலை. இது ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் விளைவாக மனிதகுலம் முழுவதற்கும் பரவியது. ரோமர் 5:12. இந்த பாவம் மனிதனை இயல்பாகவே கடவுளிடமிருந்து விலகி இருக்கச் செய்கிறது. இது ஒரு தனிப்பட்டவரின் விருப்பத்தால் ஏற்படுவதில்லை.
தனிப்பட்ட பாவம், இது ஒரு தனி மனிதன் தனது சுய விருப்பத்தின் பேரில் செய்யும் பாவம். உதாரணமாக, பொய் சொல்வது, திருடுவது, வன்முறை செய்வது போன்றவை தனிப்பட்ட பாவங்களாகும். மத்தேயு 15:18-20. இவை ஒருவரின் மனசாட்சியில் குற்ற உணர்வை ஏற்படுத்துவதோடு கடவுளுடன் உள்ள உறவிலும் பிளவை உருவாக்குகின்றன. இந்த இரண்டு பாவங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ஜென்ம பாவம் என்பது மனிதனின் இயல்பிலேயே இருக்கும் ஒரு பலவீனம். இந்த பலவீனத்தின் காரணமாகத்தான் தனிப்பட்ட பாவங்களைச் செய்ய மனிதன் தூண்டப்படுகிறான். இரட்சிப்பின் நிலைகள், ஜென்ம பாவம் மற்றும் நம் கணக்கில் சேர்க்கப்பட்ட சார்பு பாவம் ஆகியவற்றை நீக்குவதற்கு இரட்சிப்பில் 3 முக்கிய நிலைகள் உள்ளன. ஒன்றாவது நீதிமானாக்குதல் அல்லது ஜஸ்டிஃபிகேஷன். ஜென்ம வழியாக வந்த பாவத்தை கடவுள் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்குதல் மூலமாக நீக்குகிறார். இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபோது நீதிமான்களாக்கப்படுகிறோம். இது ஒருமுறை நிகழும் ஒரு நிகழ்வு. ரோமர் 5:1-9. இது நம்முடைய செயல்களினால் அல்ல, மாறாக கடவுளின் கிருபையின் செயல். இது விசுவாசத்தால் மட்டுமே பெறப்படும் ஒரு ஈவு. இரண்டாம் பரிசுத்தமாக்குதல் அல்லது சாங்டிஃபிகேஷன். இது கர்ம வழியாக வந்த பாவங்களிலிருந்து கடவுள் நம்மை மீட்டுக்கொள்ளும் ஒரு செயல்முறையாகும். நீதிமானாக்குதல் என்பது ஒருமுறை நிகழும் சட்டபூர்வமான பிரகடனம் என்றால், பரிசுத்தமாக்குதல் என்பது தொடர்ந்து நிகழும் ஒரு வாழ்நாள் நிகழ்வு. 2 கொரிந்தியர் அதிகாரம் 7 மற்றும் வசனம் 1, வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 21 வசனம் 11. இது கடவுளுக்கு கீழ்ப்படியவும் அவருடைய விருப்பப்படி வாழவும் மேலும் பரிசுத்தமாகவும் நீதிமானாகவும் மாறவும் நம்மை ஊக்குவிக்கும் ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு. இது நம்மை மகிமைப்படுத்தப்படும் இறுதி நிலைக்கு தயார்படுத்துகிறது. மூன்றாம் மகிமைப்படுதல் அல்லது குளோரிஃபிகேஷன். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் நாம் மகிமைப்படுத்தப்படுவோம். இது இரட்சிப்பின் உச்சகட்ட நிலையாகும். இந்தச் சமயத்தில்தான் நாம் பாவத்தின் பிடியிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டு பரிபூரணமடைவோம். ரோமர் 8:30, 1 கொரிந்தியர் 13:12. இங்கு நாம் கடவுளின் முழுமையான சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்தைப் போல நமக்கும் ஒரு மகிமையான சரீரம் கிடைக்கும். பிலிப்பியர் 3:21. இது நித்திய வாழ்வின் தொடக்கமாகும். மனிதனின் வீழ்ச்சியில் கடவுளின் சாயல் சேதமடைந்ததா? மனிதனில் இருந்த கடவுளின் சாயலை பாவம் எவ்வாறு அழித்தது என்பது குறித்த பெலாஜியஸ் மற்றும் புனித அகஸ்டின் ஆகியோரின் இறையியல் விவாதம் ரோமர் 5:17 வசனத்தை அடிப்படையாகக் கொண்டது. ஆதாம் மற்றும் ஏவாளின் வீழ்ச்சியின் விளைவுகள் அவர்களுக்கு மட்டும்தானா, அல்லது 21ஆம் நூற்றாண்டில் நம்மையும் தொடர்கிறதா என்பதே இந்த விவாதத்தின் முக்கிய கேள்வி. பெலஜியஸின் கருத்து, இவரது காலம் கிறிஸ்து பிறப்பு 354.420. பெலஜியஸ் ஒரு சிறந்த பிரித்தானிய இறையியலாளர். இவர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தவர். இவரின் கூற்றுப்படி ஆதாம் செய்த பாவம் மனித குலத்தின் மீது பரம்பரையாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. எனவே அவர் ஜென்ம பாவம் அல்லது ஒரிஜினல் சின் என்ற கருத்தையே மறுத்தார். கடவுளின் சாயல் சேதமடையவில்லை. ஆதாமின் வீழ்ச்சிக்குப் பிறகும் மனிதர்கள் கடவுளின் சாயலை முழுமையாகவும் சேதமடையாமலும் கொண்டுள்ளனர். ஒவ்வொரு மனிதனும் நல்லது அல்லது தீமையை தேர்வு செய்ய முழுமையான திறன் கொண்டவன். பாவம் என்பது ஒரு தனிப்பட்ட விருப்பத்தின் விளைவு, அது பரம்பரையாக வரும் பலவீனம் அல்ல. ஆதாமின் பாவம் மற்றவர்களுக்கு பாவம் செய்ய ஒரு மோசமான உதாரணமாக மட்டுமே இருந்தது. அது மனித இயல்பில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நல்லதைச் செய்வதற்கான ஒரு சரியான உதாரணமாகும். மனிதன் தன் சொந்த முயற்சிகள் மற்றும் நல்ல செயல்களின் மூலம் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து பாவமில்லாமல் வாழ முடியும். கடவுளின் கிருபை என்பது மனிதன் நல்லதைச் செய்ய தூண்டுவதற்காக வழங்கப்பட்ட ஒரு உதவி மட்டுமே. அது கட்டாயமான ஒரு தேவை இல்லை என்று பெலஜியஸ் போதித்தார். மனிதனின் வீழ்ச்சியால் கடவுளின் சாயல் சேதமடைந்ததா? மனிதனின் வீழ்ச்சியால் கடவுளின் சாயல் சேதமடைந்ததா என்ற விவாதத்தில் சிறந்த ஆதி திருச்சபை தந்தையரான புனித அகஸ்டின் கியோபி 354 கொண்டு 43 ஒரு வலுவான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். பெலஜியஸுக்கு முற்றிலும் நேர்மாறாக ஆதாமின் வீழ்ச்சி மனித இயல்பை ஆழமாக பாதித்தது என்று அவர் போதித்தார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது மனித இயல்பில் இருந்த கடவுளின் சாயல் சேதமடைந்தது. ஆனால் அது முழுமையாக அழிக்கப்படவில்லை. மனிதர்கள் இன்னும் பகுத்தறிவு, மனசாட்சி போன்ற குணங்களை கொண்டுள்ளனர். இருப்பினும் அவர்களின் விருப்பம் பாவத்திற்கு அடிமையாகிவிட்டது. அகஸ்டின் ஜென்ம பாவ கோட்பாட்டை உருவாக்கினார். ஆதாமின் பாவம் ஒரு தனிப்பட்ட தவறு மட்டுமல்ல, அது மனித குலத்தின் மீது பரம்பரையாக பரவியது. இதனால் ஒவ்வொரு மனிதனும் பிறப்பிலேயே பாவ இயல்புடன் பிறக்கிறான்.
ஆதாமின் வீழ்ச்சிக்குப் பிறகு மனிதன் தனது சுதந்திர விருப்பத்தை அல்லது ஃப்ரீவில் இழந்தான். ஒருவன் நல்லதைச் செய்ய விருப்பம் கொண்டிருந்தாலும் பாவ இயல்பு அவனை தீமையைச் செய்யத் தூண்டுகிறது. மனிதனால் தன் சொந்த பலத்தால் பாவத்திலிருந்து விலகியிருக்க முடியாது. மனிதன் பாவத்திலிருந்து மீட்கப்படவும் கடவுளுக்குப் பிரியமான வாழ்க்கையை வாழவும் கடவுளின் கிருபை முற்றிலும் அவசியம். பெலஜியஸ் போதித்தபடி மனிதன் தன் சொந்த நல்ல செயல்களால் இரட்சிப்பை அடைய முடியாது. கடவுளின் கிருபை மட்டுமே அவனை மீட்க முடியும் என்று அகஸ்டின் வலியுறுத்தினார். இந்த இருவேறு கருத்துக்களும் கிறிஸ்தவ இறையியலில் மனித இயல்பு மற்றும் இரட்சிப்பு குறித்த விவாதங்களை பல நூற்றாண்டுகளாக நீடிக்கச் செய்தன. மனிதனில் சேதமடைந்த கடவுளின் சாயல் மற்றும் மீட்பின் திட்டம். கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனின் சாயலானது பாவத்தினால் சிதைந்துவிட்டது. இதை மனிதனால் சுயமாக மீண்டும் சரி செய்ய முடியாது. ஏனெனில் பாவத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள மனிதனால் இயலாது. ஆகவே கடவுள் தாமாகவே முன்வந்து மனித குலத்தை இரட்சிக்க ஒரு திட்டத்தை வகுத்தார். ஏவாளை ஏமாற்றிய சர்ப்பத்தை அவளுடைய சந்ததியிலிருந்து வெளிவரும் வித்தின் மூலம் அதன் தலையை நசுக்க காலம் நிறைவேறின போது கடவுள் தன் மகனையே அனுப்பி மனிதர்களை இரட்சிக்க விலைக்கிரயமாகக் கொடுத்தார். ஆதியாகமம் 3:15, யோவான் 3:16, கலாத்தியர் 4:5. ஆதாம் ஏவாளை இரட்சிக்க பாவ நிவாரணமாக கடவுள் ஒரு மிருகத்தை பலியிட்டு மீட்டெடுத்தார். ஆதியாகமம் 3:21. இது எல்லா மனித குலத்தையும் மீட்டெடுப்பதற்காக இயேசுவைப் பற்றிய ஒரு முன்னறிவிப்பாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9:22. எனவே சிதைந்து போன மனித இயல்பையும் கடவுளின் சாயலையும் மீட்டெடுப்பதற்கு ஒரே வழி கடவுளின் சுத்த கிருபையே ஆகும். ரோமர் 3:24. மனிதகுலத்தின் சிதைந்து போன கடவுளின் சாயலின் முழு மகிமையையும் தற்போதுள்ள வாழ்க்கையில் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. இருப்பினும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் அது மீட்டெடுக்கப்படும். ஒரு கொரிந்தியர் 15:48 முதல் 52 வரை, பிலிப்பியர் 3:21 வரை. அப்பொழுது புதிய வானமும் பூமியும் உண்டாகும்போது மனிதர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக் கொடுப்பார். வெளிப்படுத்துதல் 2:7. இது வீழ்ச்சிக்கு முன் மனிதன் இழந்த நித்திய வாழ்வையும் கடவுளுடனான பரிபூரண ஐக்கியத்தையும் மீண்டும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மகிமையான எதிர்காலத்தை உறுதிப்படுத்துகிறது. இதுவே கடவுளின் அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடும் மீட்புத் திட்டத்தின் முழுமையுமாகும். நன்மை தீமை அறியும் மரத்தைப் பற்றிய பொதுவான கோட்பாடுகள். ஏதேன் தோட்டத்தில் 2 முக்கியமான மரங்கள் இருந்தன. ஒன்று நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஜீவ விருட்ச மரம், மற்றொன்று நன்மை தீமை அறியும் மரம். இந்த 2வது மரத்தின் கனியை புசிப்பதற்கு கடவுள் தடை விதித்திருந்தார். நன்மை தீமை அறியும் மரத்தை பற்றிய சில பொதுவான கோட்பாடுகள் பின்வருமாறு. 1. பாலியல் அறிவு அல்லது செக்ஷுவல் நாலேஜ். இந்த பழங்கால கோட்பாட்டின்படி ஆதாமும் ஏவாளும் தாம்பத்திய உறவு கொண்டு பாலியல் அறிவை பெற்றுக்கொண்டார்கள். இது நிச்சயமாக ஒரு தவறான கோட்பாடாகும். ஏனென்றால் ஆதியாகமம் 1:28 கடவுள் அவர்களை படைத்தபோதே நீங்கள் பலுகிப் பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்திருந்தார். இது பாவம் செய்வதற்கு முன்னரே கடவுள் திருமண உறவையும் இனப்பெருக்கத்தையும் அங்கீகரித்திருந்தார் என்பதை காட்டுகிறது. எனவே நன்மை தீமை அறியும் மரத்தின் கனி பாலியல் அறிவுடன் தொடர்புடையது அல்ல. 2வது அளவிட முடியாத ஆற்றல் அல்லது ஒம்னிசன்ஸ். நன்மை தீமை அறியும் கனியைச் சாப்பிட்டால் கடவுளுக்கு நிகராக எல்லா ஞானமும் அறிவும் ஆற்றலும் கிடைக்கும் என்று ஆதாமும் ஏவாளும் நம்பினர். ஆனால் அதை புசித்ததினால் அவர்களெல்லாம் அறிந்தவர்களாகவோ சர்வ வல்லமை பெற்றவர்களாகவோ மாறவில்லை. மாறாக புசித்தபின் ஏமாற்றத்தை உணர்ந்தார்கள். இதன் விளைவாக அவமானம் உண்டாகி தங்கள் நிர்வாணத்தை மறைத்தார்கள். ஆதியாகமம் 3:7. அதாவது அவர்களுக்கு கிடைத்த அறிவு என்பது கடவுளைப் போல எல்லாவற்றையும் அறியும் தன்மை அல்ல, மாறாக தங்கள் வீழ்ச்சி நிலை குறித்த சுய விழிப்புணர்வு மட்டுமே. அவர்கள் எதிர்பார்த்த தெய்வீக ஞானத்திற்கு பதிலாக பயத்தையும் குற்ற உணர்ச்சியையும் அடைந்தனர். 3ஆம் தார்மீக சுயாட்சி அல்லது மாரல் ஆட்டானமி. கடவுள் மட்டுமே தார்மீக அதிகாரம் கொண்டவர். ஆனால் ஆதாமும் ஏவாளும் இந்த கனியை புசித்ததன் மூலம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் எது நன்மை எது தீமை என்பதை தாங்களே தீர்மானிக்கும் திறனை பெற்றார்கள் என்று கூறப்படுகிறது. ஏசாயா 14:14 முதல் 20 வரை. இந்த தார்மீகச் சுயாட்சி ஒரு பெரிய ஆபத்திற்கு வழிவகுத்தது. இவர்களின் பிள்ளைகள் காலத்திலேயே ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை செய்ததை இதிலிருந்து காண முடிகிறது. பாவம் மனிதனுக்கு எது நல்லது எது கெட்டது என்று அறியும் திறனை கொடுத்தாலும் அந்த அறிவை பயன்படுத்தி நன்மையானதைச் செய்யும் சக்தியை கொடுக்காமல் அவனது சுயநலத்தையும் தீமையின் நாட்டத்தையும் அதிகரித்தது.
4ஆம் கடவுளின் ஞானம். இந்த கோட்பாட்டின்படி விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிப்பதன் மூலம் ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு நிகரான ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக தாங்களும் படைப்பாளராக முடியும் என்று நினைத்தார்கள். ஆனால் அப்படி எதையும் அவர்கள் சாதித்துவிடவில்லை. அவர்களுக்கு கிடைத்தது உண்மையான ஞானம் அல்ல, மாறாக பாவத்தின் விளைவாக வந்த சுயநலமான அறிவு மட்டுமே. உண்மையான ஞானம் கர்த்தருக்கு பயப்படுவதிலிருந்துதான் ஆரம்பமாகிறது. நீதிமொழிகள் 1:7. இதை விடுத்து சுயஞானமானது எப்போதும் அழிவைத்தான் கொண்டுவரும். நீதிமொழிகள் 14:11. ஆதாமும் ஏவாளும் தாங்களாகவே ஞானத்தை பெற முயன்றபோது கடவுளைச் சார்ந்திருக்கும் ஞானத்தின் மூலத்தை கைவிட்டனர். இது அவர்களுக்கு நித்திய வாழ்வையும் கடவுளுடனான நெருக்கமான உறவையும் இழக்கச் செய்தது. உண்மையான தெய்வீக ஞானம் என்பது கடவுளின் வழிகளையும் அவருடைய சித்தத்தையும் புரிந்து கொள்வதும் அதற்கு முழுமையாக கீழ்ப்படிவதுமே ஆகும். 5ஆம் திருச்சபையின் போதனை. விலக்கப்பட்ட மரத்தின் கனியில் தீமை என்று எதுவும் இருக்கவில்லை. ஏனென்றால் கடவுள் தான் படைத்த எல்லாவற்றையும் பார்த்து நல்லது என்று கண்டார். அந்த பழம் தன்னளவில் தீமையானது அல்ல, மாறாக அதை புசிக்கக் கூடாது என்ற கடவுளின் கட்டளையை கீழ்ப்படியாமல் மீறிய செயலில்தான் பாவம் இருந்தது. ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அந்த கனியை புசித்ததினாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்து படைக்கப்பட்டவைகளில் சாபங்களையும் தண்டனைகளையும் கொண்டு வந்தது. இந்த கீழ்ப்படியாமை ஒரு எளிய செயலாகத் தோன்றினாலும் கடவுளின் இறைமையான அதிகாரத்தையும் அவருடைய அன்பையும் அவருடைய படைப்பு ஒழுங்கையும் கேள்விக்குள்ளாக்கியது. இந்த பாவமானது முதலில் குடும்பத்தில் நுழைந்து கொலையை ஏற்படுத்தியது. ஆதியாகமம் 4. காயீன் ஆபேலை கொன்றது. பின்னர் பாவமானது சமூகத்தில் ஊடுருவியது. ஆதியாகமம் 5-9 அதிகாரங்களில் நோவாவின் காலத்தில் பாவத்தின் பெருக்கம், அதன் பின்னர் பாவமானது தேசத்தில் ஊடுருவியது. ஆதியாகமம் 10 அதிகாரம் தேசங்களின் தோற்றம் மற்றும் அவற்றின் பாகுபாடுகள், பாகால் கோபுரம் கட்டுவது. இறுதியாக பாவமானது பூமி முழுவதிலும் ஆக்கிரமித்தது. ஆதியாகமம் 11 அதிகாரம் மொழி குழப்பம் மற்றும் மனிதர்களின் சிதறல். இப்படி இந்த பாவத்தின் அகோரத்தை உருவக ரீதியில் விளக்குவதற்காகவே ஆதியாகமம் 3 எழுதப்பட்டுள்ளது. இது மனித குலத்தின் வீழ்ச்சியையும் பாவத்தின் பரவலையும் அதன் பேரழிவு விளைவுகளையும் விளக்கும் ஒரு அடிப்படை இறையியல் உண்மை. இக்கோட்பாட்டை பெரும்பாலான இறையியல் பண்டிதர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனெனில் இது மனிதனின் வீழ்ந்த நிலை, இரட்சிப்பின் தேவை மற்றும் கடவுளின் கிருபையின் அவசியம் ஆகியவற்றை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகிறது. அறிவின் மரம். அறிவின் மரம் என்பது ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியக்கூடிய கனியை புசித்தால் ஞானம் கிடைக்கும் என்ற மனிதனின் தேடலை குறிக்கிறது. ஆதியாகமத்தின் ஆசிரியர் இந்த அறிவின் மரத்தின் மூலம் மனித குலத்தின் ஞானத்திற்கான தேடலுக்கும் வீழ்ச்சிக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தியுள்ளார். ஞானத்தை தேடி ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பமானது ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி சுயநலமான கடவுள் ஒரு காரியத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்று கூறியது. அறிவு மரத்தின் கனியை புசித்தால் அறியாமையின் கண்கள் திறக்கப்பட்டு புத்தியை தெளிவிக்கும் ஞானத்தை பெற்றுக்கொண்டு கடவுளைப் போல மாறுவார்கள் என்றும் நம்ப வைத்தது. ஆகவே ஏவாள் கடவுளைச் சார்ந்து இராமல் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக அறிவு மரத்தின் கனியை பார்த்து பறித்து புசித்து தன் கணவனாகிய ஆதாமுக்கும் புசிக்கக் கொடுத்தாள். திருட்டுத்தனமாக கிடைத்த இந்த புதிய ஞானத்தின் மூலமாக அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தனர். அதன் விளைவாக குற்ற உணர்ச்சி மற்றும் வெட்கமடைந்து பயத்தினால் கடவுளுக்கு முன்பாக வருவதற்கு அஞ்சி உலகத்திற்குள் தங்களை மறைத்து கொண்டார்கள். அவர்களுக்கு கிடைத்த ஞானம் என்பது மகிமையையும் மேன்மையையும் அல்ல, மாறாக வேதனையையும் பிரிவினையையும் மட்டுமே கொண்டு வந்தது. 2ஆம் அறிவின் மரம் உணர்த்தும் செய்தி, கடவுளுக்கு பயப்படாமல் பெறுகின்ற சுய ஞானம் உலகாயத வெற்றிகளை கொடுத்தாலும் இறுதியில் சரீர மரணத்தையும் ஆவிக்குரிய மரணத்தையும் மற்றும் நித்திய மரணத்தையும் கொண்டுவரும். நீதிமொழிகள் 14:11. உண்மையான ஞானமானது கடவுளுடனான உறவிலும் அவருக்கு கீழ்ப்படிவதிலுமே உள்ளது. நீதிமொழிகள் 1:7-2-6. ஆசிரியரின் நோக்கம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வேதாகம ஆசிரியர் மனித வீழ்ச்சியை உருவக மொழியின் இலக்கிய நடையில் எழுதியுள்ளார். இதை நாம் குறியீட்டு மொழியாக அல்லது ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வார்த்தைக்கு வார்த்தையான சரித்திர நிகழ்வாக அல்லது நேர் பொருளாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. இங்கு மரம் என்பது கடவுளையே குறிக்கிறது. கடவுள்தான் நன்மை தீமையை முழுமையாக அறிந்தவர். அவரே தார்மீகத் தரத்தை நிர்ணயிப்பவர். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு உண்மையான ஞானம் கிடைக்கும். பயப்படாதவர்களின் முடிவு அழிவே ஆகும். நீதிமொழிகள் 1:7-14-12. விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிப்பது என்பது எங்களுக்கு கடவுள் என்று யாரும் தேவையில்லை.
ஏனெனில் நாங்களே கடவுள் என்ற மனிதனின் அகந்தையான நிலைப்பாடாகும். சர்ப்பம் என்பது பாவம், மரணம் மற்றும் தீமையின் உருவகத்தை குறிக்கிறது. இது கடவுளுக்கு எதிரான சக்தி, மனிதனை தவறான பாதைக்கு வழிநடத்தும் வஞ்சகம் மற்றும் அழிவின் சக்தியாகச் செயல்படுகிறது. ஆதாம் ஏவாளின் நிர்வாணம் என்பது அவர்களின் அப்பாவித்தனம், பரிசுத்தம் மற்றும் தார்மீக நீதியை குறிப்பிடுகிறது. பாவம் செய்வதற்கு முன் அவர்கள் வெட்கமற்ற, குற்ற உணர்வற்ற, கடவுளுடன் வெளிப்படையான உறவில் இருந்தார்கள். நிர்வாணத்தை அவர்கள் உணர்ந்தது. இந்த பரிசுத்த நிலை உடைந்து பாவம் அவர்களின் தூய்மையை கரைப்படுத்தியதை காட்டுகிறது. அத்தி இலைகள் மனிதன் தனது பாவத்தை மறைக்க மேற்கொள்ளும் வீண் முயற்சிகளையும் கடவுளின் பரிசுத்த பிரசன்னத்திலிருந்து தப்பிக்கும் முயற்சியையும் காட்டுகிறது. தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டது என்பது கடவுளின் கட்டளையை மீறியதால் பரிசுத்தத்தையும் நீதியையும் இழந்ததை குறிக்கிறது. இது மனிதன் பாவம் செய்யும்போது கடவுளிடமிருந்து விலகிச் செல்லும் ஆன்மீக நிலையை விளக்குகிறது. ஆதாமும் ஏவாளும் ஒருவரையொருவர் குற்றஞ்சாட்டிக் கொண்டது என்பது பாவம் தனிப்பட்ட உறவுகளைச் சிதைப்பது மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கு இடையேயான உறவுகளையும் சீர்குலைப்பதை காட்டுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரமானது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான அல்லது கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையில் சிக்கித் தவிக்கும் விசுவாசியின் ஆவிக்குரிய போராட்டத்தின் முடிவை விளக்குகிறது. இது பாவம் எவ்வளவு வஞ்சகமானது, அது எப்படி மனிதனை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்கிறது என்பதை காட்டுகிறது. மேலும் வீழ்ச்சி ஏற்பட்டாலும் கடவுள் மனிதர்களை கைவிடவில்லை. மாறாக அவர்களை மீட்கும் திட்டத்தை வகுத்து பாவம் மீதும் மரணம் மீதும் வெற்றி பெற உதவுகிறார் என்பதையும் விவரிக்கின்றது. 9வது கடவுளின் ஞானமே முழுமையானது. ஆதியாகமம் 3 எழுதிய ஆசிரியரின் நோக்கமானது நன்மை மற்றும் தீமை பற்றிய முழுமையான அறிவு எல்லாம் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே சொந்தமானது என்பதை உணர்த்துவதாகும். ஏனெனில் அவர்தான் எல்லாம் அறிந்தவர் ஆவார். மனிதன் அந்த அறிவை தனக்கே உரித்தாக்கிக் கொள்ள முயன்றது அவனது வீழ்ச்சிக்கும் துயரத்திற்கும் வழிவகுத்தது. இந்த அதிகாரத்தின் மையச் செய்தி மனிதன் கடவுளின் ஞானமே முழுமையானது என்றும் உண்மையான வாழ்வும் பாதுகாப்பும் ஞானமும் கடவுளுக்கு கீழ்ப்படிவதில்தான் உள்ளன என்றும் விளக்குகின்றது. ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய கடவுள் அனுமதித்தது ஏன்? தியோடிசி என்றால் என்ன? தியோடிசி என்ற கிரேக்க பதத்தின் பொருள் கடவுளின் தீர்ப்பு என்பதாகும். உலகில் நிலவும் தீமையையும் துன்பத்தையும் கடவுள் ஏன் அனுமதிக்கின்றார் என்ற கேள்விக்கு வழங்கப்படும் பதில்தான் தியோடிசி அல்லது கடவுளின் தீர்ப்பு என்பதாகும். இது கடவுளின் அன்பு, சர்வ வல்லமை மற்றும் நீதி ஆகியவற்றை உலகில் இருக்கும் துன்பத்துடன் எவ்வாறு இணக்கப்படுத்துவது என்பதை ஆராய்கிறது. தீமையை படைத்தவர் யார்? கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ ஞானமுள்ளவர் மற்றும் முற்றிலும் நல்லவர் என்றால் தீமை உலகில் ஏன் இருக்கிறது என்ற கேள்வி இயல்பாகவே எழும். கடவுள் தனது படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தீமையையும் படைத்தார். ஏசாயா 45:7. இங்கு தீமை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள எபிரேய வார்த்தை ரா என்பதாகும். இது தீங்கு, பேரழிவு, துயரம், உபத்திரவம் போன்ற எதிர்மறையான விளைவுகளையும் குறிக்கிறது. இது கடவுளுடைய நியாய தீர்ப்பின் விளைவாக ஏற்படும் தீங்குகளை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இங்கு கடவுள் ஒழுக்க ரீதியான பாவத்தை படைத்தார் என்று அர்த்தமல்ல. மாறாக அவருடைய நீதிக்கு எதிரான செயல்களின் விளைவாக ஏற்படும் கஷ்டங்கள், அழிவுகள், இயற்கை பேரழிவுகளையும் கடவுள் அனுமதிக்கிறார் அல்லது அவற்றின் மீது அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதையே குறிக்கிறது. இந்த உலகில் துயரம், நோய் மற்றும் அநீதி போன்ற தீமைகள் இல்லையென்றால் நாம் இரக்கம், அன்பு மற்றும் உதவி போன்ற நற்பண்புகளின் அருமையை உணராமல் போகலாம். கடவுளின் அன்பு மற்றும் கருணையின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள அதிலிருந்து மாறுபட்ட ஒரு அனுபவம், தீமை, தேவைப்படுகிறது. தீமையின் இருப்புதான் நாம் கடவுளை தேடுவதற்கும் கடவுள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் முக்கிய காரணமாக அமைகிறது. மனிதனின் தேர்ந்தெடுக்கும் உரிமையும் மற்றும் கடவுளின் இறையாண்மையும். தேர்ந்தெடுக்கும் உரிமை என்பது மனிதன் தனது சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் எந்த ஒரு வெளிப்புற சக்தியின் நிர்பந்தமும் இல்லாமல் ஒரு செயலைச் செய்ய அல்லது ஒரு முடிவை எடுக்கக்கூடிய திறனாகும். கடவுளின் இறையாண்மை என்பது கடவுள் பிரபஞ்சத்தின் முழுமையான ஆட்சியாளர், கட்டுப்பாட்டாளர் மற்றும் எல்லாவற்றையும் தீர்மானிப்பவர் ஆவார். மனிதன் தன்னுடைய தேர்ந்தெடுக்கும் உரிமையின் மூலம் கடவுளின் சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறான் அல்லது மீறுகிறான். ஆயினும் அவனுடைய முடிவுகள் கடவுளின் இறையாண்மை கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவையே. உதாரணமாக ஆதியாகமம் 50:20, யோசேப்பின் கதை, எஸ்ட்ரா 1:1, கோரேஸ் ராஜாவின் கட்டளை. மனிதனுக்குச் சுதந்திரமான தேர்வு இருந்தாலும் கடவுள் அந்த தெரிவுகளை தனது திட்டத்திற்குள் செயல்பட அனுமதிக்கிறார். இந்த கருத்தின்படி மனிதர்கள் தாங்கள் சுதந்திரமாக தேர்வு செய்வதாக உணர்ந்தாலும் அந்த முடிவுகள் ஏற்கனவே கடவுளால் தீர்மானிக்கப்பட்டவை. கடவுள் ஏன் தடுக்கவில்லை?
மனிதர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் இந்த உலகத்தில் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ பெரிய தாக்கத்தை உண்டாக்குகின்றன. ஆதாம் ஏவாளும் பாவம் செய்வதற்கு ஒரு வினாடிக்கு முன்பாக கடவுள் அவர்களை தடுத்து நிறுத்தியிருந்தால், அவர்களிடம் இயற்கையாகவே படைத்திருந்த தார்மீக உரிமையில் தலையிட்டு அவர்களை வெறும் மனித இயந்திரமாக வைத்திருப்பதற்குச் சமமாகிவிடும். நன்மை அல்லது தீமை என்று பிரித்து அறியக்கூடிய குணாதிசயம் கொண்ட ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய தேர்ந்தெடுக்கும் உரிமையை தவறாக பயன்படுத்தியதினால் பாவம் செய்தார்கள். கடவுள் பாவத்தை படைக்கவில்லை, ஆனால் பாவம் மனிதர்களிடம் நுழைவதற்கு அனுமதித்தார். யாக்கோபு 1:13-15. ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுவார்கள் என்று கடவுளுக்குத் தெரியுமா? இந்த உலகை படைத்த கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர். சங்கீதம் 139:1-6. நம் எல்லோரின் எதிர்காலத்தையும் நன்கு அறிவார். ஏசாயா 46:10. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வார்கள் என்பது கடவுளுக்கு முன்பே தெரியும். ஆயினும் அவர்களை தடை செய்யவில்லை, ஏனெனில் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்திருந்தார். தீமையை ஏன் கடவுள் அனுமதிக்கிறார்? மனிதர்கள் எடுக்கும் முடிவுகள் இவ்வுலகில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும்போது அதை கட்டுப்படுத்த கடவுள் தீமையை அனுமதிக்கிறார். கடவுளே தீமையை படைத்திருக்கிறார். ஏசாயா 54:16, ஆமோஸ் 3:6. இந்த தீமைகள் குடும்ப இழப்புகளாக, பொருளாதார இழப்புகளாக, இயற்கை பேரழிவுகளாக கூட இருக்கலாம். 1 சாமுவேல் 18:10. இவை மனிதனை தன்னை தானே சார்ந்திராமல் கடவுளைச் சார்ந்திருக்க தூண்டுகின்றன. கடவுள் மனிதர்களை பாவம் செய்ய அனுமதிக்கிறார். இதன் மூலம் தன்னுடைய கிருபையை அதிகமாக காண்பிக்கிறார். ரோமர் 5:20. மனிதன் தனது பாவ நிலையில் இருப்பதை உணரும்போதுதான் கடவுளின் மன்னிப்பும் இரக்கமும் மீட்பும் எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொள்ள முடியும். கடவுள் தீமையை அனுமதிப்பதன் மூலம் நன்மையானதை கொண்டு வருகிறார். ஆதியாகமம் 50:20, யாத்ராகமம் 9:23, உபாகமம் 11:17, சங்கீதம் 18:12-13, யோபு 25:2. ஆகவே தீமையின் இருப்பு கடவுளின் பலவீனத்தை காட்டவில்லை, மாறாக அது கடவுளின் ஆழமான ஞானத்தையும் அவர் எல்லா சூழ்நிலைகளையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து இறுதியில் நன்மையை நிலைநாட்ட முடியும் என்பதையும் காட்டுகிறது. இந்த வகையில் தீமை என்பது ஒரு பள்ளிக்கூடம் போன்றது. அது நம்மை சிறந்தவர்களாக்குகிறது. முடிவுரை: பாவத்தை பற்றிய கோட்பாடு என்பது மனிதகுலம் ஏன் அதன் தற்போதைய நிலையில் தேவனிடமிருந்து பிரிந்துள்ளது என்பதை விளக்கும் ஒரு விரிவான இறையியல் கட்டமைப்பாகும். இது மனித குலத்தின் இருண்ட யதார்த்தத்தையும் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டிய அவசியத்தையும் எடுத்துரைக்கிறது. ஆதியாகமத்தில் பாவமானது ஒரு தனிப்பட்ட கீழ்ப்படியாமையுடன் தொடங்கி உலகளாவிய அரசியல் கட்டமைப்புகள் வரை ஊடுருவி மனித இருதயத்தின் ஒவ்வொரு மூலையையும் எவ்வாறு பாதித்துள்ளது என்பதை பாவத்தை பற்றிய கோட்பாடு காட்டுகிறது. பாவம் என்பது ஒரு சட்டத்தை மீறுவது மட்டுமல்ல, கடவுளுடனான நமது உறவைச் சிதைத்து நம்மை ஆன்மீக மரணத்திற்கு இட்டுச் செல்லும் ஒரு சக்தி என்பதை நாம் இதன் மூலம் அறிகிறோம். ஆனால் பாவத்தை பற்றிய இந்த கோட்பாடு நம்பிக்கையற்ற செய்தியை வழங்குவதோடு நின்றுவிடாமல் கடவுளுடைய அளவற்ற அன்புக்கும் கிருபைக்கும் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கிறது. மனிதகுலம் தனது சொந்த பலத்தால் பாவத்திலிருந்து மீள முடியாத நிலையில் கடவுள் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு தீர்வை வழங்கினார். கிறிஸ்துவின் சிலுவை பலியானது பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த பிரிவினையை நீக்கியது. ஆகவே பாவத்தை பற்றிய கோட்பாடு மனிதனின் வீழ்ச்சியை பற்றிய ஒரு கதை மட்டுமல்ல, அது தேவனுடைய மீட்பின் திட்டத்தின் அவசியத்தையும் அதனுடன் வரும் மன்னிப்பு, புது வாழ்வு மற்றும் நித்திய நம்பிக்கை ஆகியவற்றையும் பறைசாற்றுகிறது. பாவத்தை பற்றிய முழுமையான புரிதல் கடவுளுடைய அன்பின் ஆழத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பின் மகத்துவத்தையும் உணர நமக்கு உதவுகிறது.